இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ரெஹோபோத் நேரத்தில் சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தர் இந்த ஜாய் டிவியின் மூலியமாய் உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்தித்து கொண்டு இருக்கிறார், உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே நீங்கள் என்னென்ன சூழ்நிலையோடு என்ன பிரச்சனையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியங்களிலே அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலையும் ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். ஏற்ற காலத்திலே ஆசீர்வதிக்கும் தேவன். இந்த தலைப்பின் கீழாக இந்த நாளிலே ஒரு சில வார்த்தைகளை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஏற்ற காலத்திலே உங்களை ஆசீர்வதிக்கும் தேவன். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஒரு ஆசீர்வாதம் வரணும், இல்லை ஒரு ஆசீர்வாதமான மழை வேண்டும் என்று சொல்லும் போது அதற்கு கூட ஒரு ஏற்ற காலம் தேவைப்படுகிறதாய் காணப்படுகிறது. நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் நிறைய காலங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். கோடை காலம் வருகிறது, அப்புறமா மழை காலம் வருகிறது. இப்படியாக நிறைய காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மாத்திரம் நம்ம அநேக நேரம் அவசரப்படுகிறோம். ஏதாவது ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்ளுகிறதற்கு மாத்திரம் நம்ம அதிகமாய் அவசரப்படுகிறோம். அதனாலதான் ஆண்டவர் இந்த நாளில ஏற்ற காலத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும் தேவன் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு மழையை கொடுப்பதற்கு கூட ஒரு ஏற்ற காலத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஒரு வெயிலை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு ஏற்ற காலத்தை நியமித்திருக்கிறதாக நம்ம வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். பிரசங்கி எழுதின நிருபத்துல சாலமோன் இப்படியாக எழுதுகிறார், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அப்படியாக ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, துக்கிக்க ஒரு காலம் உண்டு. இப்படியாக அநேக காலத்தை குறித்து சாலமோன் அவர் எழுதுகிறதாக நம்ம பார்க்கிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இத்தனை விஷயங்களையும் இதற்கு ஒரு காலம் அதற்கு ஒரு காலம் உண்டு என்று சொன்ன ஒரு சாலமோன் இந்த 11ஆவது வசனங்கள் வரும்போது அவர் சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ அந்த சாலமோன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் ஆண்டவர் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி. இந்த நாளில் நம்ம பார்க்கும் போது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கர்த்தரோடத்துல கேட்டால் அவசரப்பட்டு சீக்கிரமா எனக்கு இதை செய்யுங்க, சீக்கிரமா இதை செய்யுங்க, இல்லை கர்த்தருடைய சித்தமே இல்லாம அவசரப்பட்டு அநேக விஷயங்களிலே நம்ம போகிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அவசரப்படும் போது ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவசரப்படும் போது ஆண்டவர் விட்டுடுவார். நீ எப்படியாவது உன்னோட வழிகளிலே போயிடுன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு விடுவார். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் அவர் முன்னறிந்த தேவன். நம்ம அவசரப்படும் போது அப்படியே விட்டுடுவார். ஆனா அதனோட முடிவு பார்க்கும் போது எந்த ஒரு இடத்துலயும் ஒரு சமாதானமே இருக்காது, ஒரு ஆசீர்வாதமே இருக்காது. நம்ம அந்த முடிவின் நாட்களில வரும்போது அது ஒரு நன்மையாகவே நம்மளோட வாழ்க்கையில இருக்காது. நம்ம அவசரப்படாமல் ஆண்டவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கும் போது, அவருடைய ஏற்ற நேரத்திற்காக நம்ம காத்திருக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் நம்மளை உண்மையாகவே அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அதனால கர்த்தருடைய வேலைக்காக நம்ம அவசரப்படாமல் நம்ம காத்திருக்க வேண்டும். அவசரம் ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும். அவசரம்தான் ஆசீர்வாதத்திற்கு எதிரி என்று நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம ஏதாவது கர்த்தரிடத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதம் பெறணுமா, இல்லை ஏதாவது ஒரு தொழிலை நம்ம தொடங்கணுமா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்படாதபடி கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும், கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும், கர்த்தருடைய ஏற்ற நேரம் வருகிற வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாக இன்றைக்கு நம்ம மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அதை கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வைத்து அவசரப்படாதபடி அதுல நல்ல ஒரு முடிவுகளை நம்ம எடுக்கும் போது கர்த்தர் ஏற்ற நாட்களிலே ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மளை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவசரம்
ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வாழுகிற உலகம் ரொம்ப ஃபாஸ்டா போய்கொண்டு இருக்கிற உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சீக்கிரமா சாப்பிடணுன்றதுக்காக இன்ஸ்டன்டா எல்லாமே வந்துருச்சு. இன்ஸ்டன்ட் காஃபி வந்துருச்சு, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்துருச்சு, இன்ஸ்டன்டா ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்டா சமைக்கிற ஒரு ஃபுட்டு கூட வந்துருச்சு. ஆனா இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால அது உடம்புக்கு ஒரு நன்மையானதே கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் அது அவசரமா செய்கிற ஒரு உணவாய் காணப்படுகிறது. அதனால இந்த வாழ்கிற ஒரு உலகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோட்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவசரமாக எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ எல்லாருக்குமே ஒரு அவசரம் வந்து எப்படியாவது சீக்கிரமா தங்களோட இலக்கை அடைஞ்சிடணும், எப்படியாவது நம்ம போகிற வழியில சீக்கிரமா நம்ம போய் சேர்ந்துடணும்ட்டு நம்ம அவசரமாய் போகிறதாக பார்க்கிறோம். என்றைக்குமே அவசரம் ஒரு ஆபத்துல போய் முடிந்து விடும். இன்றைக்கு அங்கங்கே ஆக்சிடென்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் முந்தி செல்லணும்னு சொல்லி எப்படியாவது தன்னுடைய வாகனங்களை ஸ்பீடா இயக்கி அங்கங்கே ஆக்சிடென்ட் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். மெதுவாக நம்ம எப்பொழுதுமே கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து மெதுவாக நம்ம கடந்து செல்லும்போது நம்முடைய வாழ்க்கை பிரயாணங்களிலே கூட கர்த்தருக்கு பிரியமா இருந்து அவருடைய வழிகளிலே நம்ம பொறுமையாய் நடப்போமானால், காத்திருந்து நடப்போமானால், நம்ம என்ன ஆண்டவர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிறாரோ, என்ன விஷயங்களை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை பொறுமையோடு கூட நம்மளால போய் அழக சமாதானமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அவர் ஏற்ற காலத்துல கிரியை செய்கிற தேவன், ஏற்ற காலத்துல உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். அதனால அவருடைய வேலைக்காக, அவருடைய சமயத்திற்காக நீங்க ஒரு காத்திருக்கணும். அவசரமே படக்கூடாது. ஒரு திருமண விஷயமா இருந்தாலும் அதுல அவசரப்பட்டு முடிவெடுக்கவே கூடாது. எந்த திருமண விஷயத்துல அவசரப்பட்டு முடிவெடுத்து எந்த ஒரு காரியம் சரியாய் விசாரிக்கப்படாமல் நீங்கள் செய்யும் போது அது சாபத்திற்கு நேராய் கடந்து விடும், அது சமாதான குலைச்சலுக்கு நேராய் கடந்து விடும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம நிதானமாய் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய பாதத்துல வைத்து நம்ம முன்னேறி செல்லுகிறோமோ அந்த காரியத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், ஒரு பெரிய ஒரு நிம்மதி அந்த இடத்துல ஆண்டவர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் அதுல அவசரப்படாதபடி கர்த்தருக்கு பிரியமா இருந்து அவருடைய ஏற்ற வேலை வரும் என்று சொல்லி நம்ம காத்திருப்போம்னால் கர்த்தர் கண்டிப்பாய் ஏற்ற நாட்களிலே உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். எதையெல்லாம் ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே நமக்கு செய்வார் என்று வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை, 5 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக ஆண்டவர் ஏற்ற காலத்திலே பொக்கிஷ சாலையாகிய வானத்தை ஆண்டவர் திறப்பார். உங்களுக்காக ஏற்ற காலத்திலே பொக்கிஷ சாலையாக வானத்தை ஆண்டவர் திறப்பேன் என்று இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க இருப்பாய் என்று சொல்லி. ஒருவேளை இன்னைக்கு இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நபராய் நீங்க இருக்கலாம். கடன் பிரச்சனையில மூழ்கி கொண்டு, கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டு என்னை யார் விடுவிப்பார், இந்த கடன் பிரச்சனையில இருந்து எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துல வாழுகிற எனக்கு யார் இன்னைக்கு விடுதலை தருவார் என்று கூட நீங்க கலங்கி கொண்டு நீங்க இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசுறார். உங்களுக்காக ஆண்டவர் பொக்கிஷ சாலையாகி வானத்தை திறப்பார் என்று சொல்லி, பொக்கிஷ சாலையாகி வானம் என்று சொல்லும் போது ஆசீர்வாதமான ஒரு வாசல் உங்களுக்காக திறக்கிற ஒரு தேவனாய் ஆண்டவர் காணப்படுகிறார். பொக்கிஷ சாலையாகிய வானத்தை ஆண்டவர் உங்களுக்காக திறக்கிறவராய் இருக்கிறார். நீங்க அவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையில நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏற்ற நாளில சீக்கிரமாய் என்னோட வாழ்க்கையில பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நீங்க திறந்து என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த கடன்களை எல்லாம் உங்களோட வாழ்க்கையில மன்னித்து உங்களை கடன் பிரச்சனையில இருந்து ஆண்டவர் விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒருவேளை கடன் பிரச்சனையினால அழுது கொண்டு, ஆண்டவரே இவ்வளோ கடன் நான் வாங்கிட்டேன், நான் அவ்வளோ நம்பாம நான் கடன் வாங்கிட்டேன், இந்த கடன்ல இருந்து என்னை விடுதலையாக்கும் என்று நீங்க இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுவீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை தூக்கிவிட ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில நீங்க ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஆனா அவசரப்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏற்ற காலத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பொக்கிஷ சாலை ஆண்டவர் திறக்கிறார். அது மாத்திரமல்ல, இதுல சொல்லப்படுகிறது வெண்கல கதவுகளை கூட ஆண்டவர் உங்களுக்காக உடைப்பாராம். ஆண்டவர் இருப்பு தாழ்பால்களை உங்களுக்காக முறிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல,
அந்தகாரத்தில் இதுவரைக்கும் யாருக்குமே உபயோகமே படாத ஒரு புதையல்களையும் பொக்கிஷங்களையும் உங்களுக்காக ஆண்டவர் கொடுப்பேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம், எப்படி எனக்கு இப்படிப்பட்ட பணம் கிடைக்கும், எப்படி யார் எனக்கு இந்த பணத்தை கொண்டு வந்து தருவார்கள் என்று சொல்லி. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உண்மையாய் நீங்க ஜெபிப்பீர்கள் என்றால் ஏற்ற காலத்திலும் உங்களோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான ஒரு வானத்தை ஆண்டவர் திறக்கிறவரா இருக்கிறார். பொக்கிஷ சாலையவே ஆண்டவர் உங்களுக்காய் திறப்பேன் என்று சொல்லுகிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் அவர் உங்களுக்கு உண்மையாகவே கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். முதலாவதாக ஏற்ற காலத்திலே அவர் என்ன காரியத்தை நமக்கு செய்கிறார் என்றால் நமக்காக பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஒருவேளை நீங்க பிசினஸ் ஏதாவது ஒன்று ஆரம்பித்து ஒருவேளை அது பாதியிலே நின்று போற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். அதுல எனக்கு எந்த ஒரு வருமானமே கிடைக்கல, இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு சரியான ஒரு வருமானமே இல்லாம நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். அவருடைய ஏற்ற காலத்திற்காக நீங்க காத்திருக்கும் போது அந்த பிசினஸ்ல ஒரு பெரிய செழிப்பை மறுபடியுமாய் ஒரு துளிர் விடும்படி மறுபடியுமாய் ஒரு செழிக்க ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்க யாரா இருந்தாலும் எப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு நீங்க காத்திருந்தாலும் அவருடைய ஏற்ற வேலைக்காக நீங்க காத்திருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்காக பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இரண்டாவது, ஏற்ற காலத்திலே அவர் ஒரு உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏற்ற காலத்துல முதலாவதாக நம்ம பார்த்தோம், உங்களுக்காக பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். இரண்டாவது, உங்களை ஏற்ற காலத்துல ஆண்டவர் உயர்த்தார். ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், என்னோட வேலையில என்னோட நல்ல சாமர்த்தியமான நபர்கள், என்னோட அதிகமான திறமையுள்ள நபர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனா இனிமே நான் அப்படியே இருக்கிறேனே என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர், நீங்க திறமையே இல்லாதவர்களா இருந்தாலும் உங்களுக்கு சாமர்த்தியமே இல்லாதவர்களா இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய ஏற்ற வேலைக்காக நீங்க காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களை தான் அவர்களுக்கு முன்பதாக உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உங்களை தான் ஆண்டவர் உயர்த்த போகிறார். 1 பேதுரு 5:6 நம்ம பார்க்கிறோம், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இன்றைக்கு நம்ம ஏன் அவசரப்படுகிறோம்னா, நம்மளால ஒரு இடத்துல அடங்கி இருக்கவே முடியாது. யார்கிட்டையாவது நம்மளால அடங்கி இருக்கவே முடியாது, அமைதியாகவே இருக்க முடியாது. ஏன்னா எப்படியாவது நான் நினைக்கிற இலக்கை அடைஞ்சிடணும், எப்படியாவது நான் சீக்கிரமா போய் நான் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ நான் சாதிச்சிடணும், எப்படியாவது நான் எங்க போய் என்னை நல்லா எல்லாரும் முன்னாடி என் ஆண்டவர் உயர்த்தணும்னு சொல்லி ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கி கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய ஏற்ற காலத்துல வரைக்கும் நீங்க கர்த்தருடைய கையில அடங்கி இருக்கும் போது ஆண்டவர் உங்களை கண்டிப்பா ஆண்டவர் உயர்த்துவார். நீங்க ஒருவேளை கர்த்தருடைய கருத்திலே அடங்கி கொண்டு அவர் எப்போ உங்களை உயர்த்தணும்னு சொல்லி திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அதற்கு நீங்க முழுமையாக உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்வீர்கள் என்றால் கர்த்தர் உண்மையாகவே உங்களை ஏற்ற காலம் வரும்போது உங்களை அநேகருக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 27 நம்ம வாசிக்கும் போது சங்கீதக்காரனாக தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் தீங்கு நாள் அவருக்கு தெரியும், எப்போ தீங்கு நாள் வருது, எப்போ என்னுடைய பிள்ளையை உயர்த்தணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய கூடார மறைவில உங்களை மறைத்து வைத்திருக்கிறாராம். நீங்க எவ்வளோ நாள் மறைய வேண்டுமோ, எப்போ உங்களுடைய முகம் பிரகாசிக்கணும், எப்போ உங்களுடைய முகத்தை எல்லாரும் பார்க்கணும், எப்போ உங்களை உயர்த்தணும் என்பது தேவனுக்கு தெரியும். அதனால அவருடைய கூடார மறைவில ஆண்டவர் உங்களை என்ன பண்றாராம், ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களை ஒளித்து வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை ஒரு நாள் எல்லாரும் பார்க்கும்படி உங்களை உயர்த்துவதற்காக ஆண்டவர் ஒளித்து வைக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 27:6 வாசிக்கும் போது, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொல்லி, உங்களுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்களா, அநேகர் பொறாமைப்பட்டு உங்களை எப்படியாவது கீழே தள்ளணும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லி உங்களை தரை மட்டும் தாழ்த்தி கொண்டு இருக்கிறாங்களா, உங்களை எப்படியாவது
எப்படியாவது தள்ளிவிட்டு கொண்டு இருக்கிறாங்களா? எல்லா நன்மைகளும் அவர்களே அபகரித்து கொண்டு உங்களை எப்படியாவது கீழே தள்ளணும் என்பதே அவர்களுடைய நோக்கமா இருக்கிறதா? அப்படியாப்பட்ட சத்துருக்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உங்க குடும்பத்துல ஒருவேளை நீங்க உயர்த்தப்படாம இருக்கலாம், உங்களோட ஊழியத்துல நீங்க ஒருவேளை உயர்த்தப்படாம இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற நபர்கள் கிட்ட நீங்க உயர்த்தப்படாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்க எப்போ கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்கிறீர்களோ, அவருடைய வேலைக்காக நீங்க காத்திருக்கிறீர்களோ, நீங்க கர்த்தருக்குள்ள அடங்கி இருக்கும்போது, கர்த்தருடைய கருத்திற்குள்ளாக அடங்கி நீங்க காணப்படும் போது ஆண்டவர் ஏற்ற வேலையை உங்களுக்கு கொடுக்கிறார். ஏற்ற வேலையில உங்களுடைய தலையை உயர்த்தி உங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை நீங்க உயர்வுக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை என்னை உயர்த்துவதற்கு யாருமே வரல, என்னை யார் என்னை உயர்த்தக்கூடும் என்று சொல்லி கூட கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்க. கர்த்தருடைய ஏற்ற நேரம் வரும், உங்களை ஆண்டவர் உயர்த்தி உங்களை எல்லாரும் முன்னாடி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ரெண்டாவது, அவர் உயர்த்துகிற ஒரு தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துகிறவர். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், ஏற்ற காலத்திலே நிறைவேற்றி முடிப்பார். ஏற்ற காலத்திலே உங்களோட வாழ்க்கையில சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிறவர் என்று நம்ம பார்க்கிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி, நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில வாக்கு பண்ணுகிறார். உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அநேக வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை உனக்கு கொடுப்பேன் என்று தரிசனமாய் ஆண்டவர் பேசி இருக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையோடு கூட காத்திருங்க. கர்த்தர் அவருடைய ஏற்ற வேலை வரும்போது தீவிரமாய் ஆண்டவர் உங்களுக்காக நடப்பிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் கவலையோடு கூட எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களுக்கு எதிர்மறையாகவே என்னோட வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி நீங்க ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து நீங்க ஆபிரகாமை போல காத்திருப்பீர்கள் என்றால் உண்மையாகவே தீவிரமாய் உங்களுக்காக ஆண்டவர் இறங்கி அவர் முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆபகுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் உங்களுக்காக நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க அவருடைய நேரத்திற்காக, அவருடைய வேலைக்காக, அவருடைய ஏற்ற சமயத்திற்காக நீங்க காத்திருங்க. ஆண்டவர் உண்மையாகவே உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அதனால ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தாலும், எப்பொழுது உங்களை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தாலும், எப்பொழுது உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருந்தாலும், அவருக்கு மட்டும் நீங்க காத்திருந்து அவரோட வேலைக்காக நீங்க உண்மையாகவே இருப்பீர்கள் என்றால், உண்மையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படியாக என்னென்ன காரியங்களிலெல்லாம் நிச்சயித்து நீங்க நம்பி காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஒருவேளை அது திருமண காரியமா இருக்கலாம், இல்ல ஒரு குழந்தை பாக்கியமா இருக்கலாம், நிச்சயமா நீங்க காத்திருங்க, அது கண்டிப்பாய் வரும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று வசனம் சொல்லுகிறது. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்திலே நிறைவேற்றி முடிக்கிற தேவன், ஏற்ற நாட்களிலே உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்து நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நான்காவதாக, ஏற்ற காலத்திலே அறுவடையை ஆண்டவர் தருவார். ஏற்ற காலத்திலே அறுவடையை உங்களுக்கு தருகிற ஒரு தேவனா இருக்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். இதுல பார்க்கும்போது நன்மை செய்கிறதில் நம்ம சோர்ந்து போகாமல் இருப்போமாக,
நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஏற்ற காலத்துல கண்டிப்பா ஒரு பெரிய அறுவடையை ஆண்டவர் நமக்கு தருவார். நீங்க பார்க்கும்போது விவசாயிகள் அநேக விதைகளை எல்லாம் விதைத்து அவங்க அநேக நாட்கள் காத்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஒரு நாட்கள் இந்த விதையெல்லாம் முளைச்சு வரும்போது நம்ம நல்லா எல்லா அறுவடையும் செய்து நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் வரும். இந்த அறுவடையினால நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு பெருக்கம் வரும் என்று சொல்லி அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க ஒரு சந்தோஷத்தோடு கூட அவங்க காணப்படுவார்கள். அப்போ அறுவடைக்கு காத்திருக்கிற நமக்கு ஏற்ற காலத்துல ஆண்டவர் ஒரு அறுவடையை தருகிற ஒரு தேவனா இருக்கிறார். நீங்க ஒருவேளை நன்மை நிறைய செய்து நீங்க ஒருவேளை அவமானப்பட்டிருக்கலாம், நன்மை நிறைய செய்து அநேக இடத்துல வெட்கங்களை நீங்க அனுமதித்திருக்கலாம், அநேகருக்கு நன்மையான காரியங்களையே செய்து உங்களை அநேகர் அவமானப்படுத்தி இருக்கலாம். நீங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்ததுனால, நீங்க நன்மை செய்ததுனால கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல அறுவடையை தருவார் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 126 சங்கீதம் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்று சொல்லி எவ்வளோ ஒரு அழகான வசனம் பாருங்க. நம்ம கண்ணீரோடு நம்ம விதைச்சோன்னா கம்பீரத்தோடு நம்ம அறுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை நீங்க விதைய தூவிட்டு இல்லை அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு நீங்க அநேக இடத்துல நீங்க துன்பப்படலாம், அவதிப்படலாம், வேதனைப்படலாம், நெருக்கப்படலாம். ஆனா கர்த்தர் சீக்கிரமா அந்த இடத்துல அநேக ஆத்துமாக்களை உங்களுக்கு கொள்ளை பொருளாக கொடுத்து நீங்க கம்பீரமாய் கர்த்தருடைய சமூகத்துல திரும்பி வரும்படி ஆண்டவர் உதவி செய்வார். இல்ல நன்மையை அநேகருக்கு நீங்க செய்து இன்றைக்கு ஒருவேளை நீங்க கண்ணீர் வடித்திருக்கலாம், ஏற்ற காலத்திலே உங்களுக்கு அறுவடையை கொடுத்து ஆண்டவர் உங்களை கம்பீரத்தோடு நீங்க திரும்பி வரும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். நீங்க கண்டிப்பா நிச்சயமா என்னென்ன நன்மையான விஷயங்களை நீங்க விதைத்திருக்கிறீங்களோ, நன்மையான விஷயங்களை நீங்க அறுக்க போகிறீங்க. அறுவடையின் நாட்களுக்குள்ளாக நீங்க வந்திருக்கிறீங்க. ஆசீர்வாதமான ஒரு அறுவடையை ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில கொடுப்பார். என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்க விதைச்சிட்டு காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அதுக்கு எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் இரட்டத்தனையான பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். 5வதாக ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அவர் சகாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஏற்ற காலத்திலே உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஏற்ற காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எபிரேயர் 4 அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் போது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடுவோம். தைரியமாய், ஏனென்றால் அவர் சகாயம் செய்யும் கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற சமயத்துல ஆண்டவர் சகாயம் செய்யும் கிருபையை நம்ம அடையும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய வேலைக்காக காத்திருக்கிற நாம் ஏற்ற காலத்துல ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 46 சங்கீதம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, தேவன் நமது அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி, ஆபத்து நாட்களில ஒருவேளை நீங்க இருக்கிறீங்களா, இல்ல நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா, யாருமே எனக்கு உதவி செய்யவே முடியலன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு உதவி செய்ய முடியா ஏற்ற காலத்திலே சகாயம் செய்கிற தேவனாய் அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்ன உதவி தேவையோ, என்ன சகாயம் உங்களுக்கு தேவையோ, இன்றைக்கே நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, இயேசுவை நீங்க நோக்கி பாருங்க. இன்றைக்கே உங்களுக்கு உதவி செய்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே 5 விதமான காரியங்களை பார்த்தோம். ஏற்ற காலத்திலே ஆசீர்வதிக்கிற தேவன். முதலாவதாக ஏற்ற காலத்திலே பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறப்பார். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். ஏற்ற காலத்திலே உங்களுக்கு அறுவடையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்திலே உங்களுக்கு சகாயம் செய்வார். என்ன ஒரு உதவி இருந்தா வேண்டும் என்றாலும், என்ன ஒரு தேவையோடு கூட நீங்க இன்றைக்கு கலங்கி வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க. இயேசுவே என்று சொல்லி நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி உங்க வீட்டுல கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். அதனால எந்த விஷயத்துக்கும் தயவு செய்து நீங்க அவசரமே படாம எல்லா விஷயத்துக்கும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து பழகிக்கோங்க. கர்த்தரிடத்துல நான் பொறுமையாக காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை
கேட்டார் என்று சங்கீதம் 40 தாவீது சொல்லுகிறார். பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம எந்த விஷயத்துல அவசரமே படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க பழகிக்கணும். எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்து பிரச்சனைகளுக்குள்ளாக நம்ம மாட்டிக்கொள்ளாதபடி தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார், தெளிவாய் பேசுகிறார். அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீர்கள் என்றால் இன்றைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எந்த விஷயத்திலும் அவசரப்படவே மாட்டேன், எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன், எந்த ஆசீர்வாதத்தையும் நான் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உங்களை உண்மையாய் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து நம்மளை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அதனால இந்த நாளிலே இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க எவ்வளோ தாழ்வான நிலைமையில இருந்தாலும், இல்லை எவ்வளோ பேர் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் தடையாக வந்தாலும் ஆண்டவர் ஏற்ற நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் கண்டிப்பாக உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்படியே இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அப்பா, உங்க சமூகத்துல நான் எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஆண்டவரே காத்திருந்து முடிவெடுக்க நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை என்னுடைய படிப்பின் காரியமா இருக்கலாம், இல்லை என்னுடைய வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை என்னுடைய தொழில் தொடங்குவதற்கு எனக்கு ஒரு ஞானம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் உங்க சமூகத்துல காத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்க கடந்து போகும்போது, ஆண்டவருடைய விஷயத்துல ஒரு திருமண காரியமா இருக்கலாம், அதுல அவசரப்படாதபடி கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிறதான பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த ரெஹோபோத் வேளையில ஆண்டவரே உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எங்களுக்கு ஒத்தாசி வரும் பர்வதமாகி ஆண்டவரே உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளில இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த விஷயத்துல எனக்கு ஒரு அற்புதங்களை செய்யும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். அப்பா, பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுதே ஆசீர்வதிங்க, ஏற்ற காலத்திலே உயர்த்துகிற தேவன். அப்பா, ஆண்டவரே, அப்பா, உங்க ஆண்டவரே வேலை வருகிற வரைக்கும் ஆண்டவரே உங்க நேரத்திற்காக காத்திருக்கிற ஒரு கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுங்கப்பா. அவசரப்படாதபடி ஆண்டவரே உங்க கருத்திற்குள்ளாக அடங்கி இருக்கிற ஒரு கிருபையை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே உங்க வேலை வருகிற வரைக்கும் பொறுமையோடு கூட ஆண்டவரே காத்திருந்து ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்துள்ளபடியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் நீர் பேசி கொண்டு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே சத்தியம் உள்ளது. ஆண்டவரே, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படியாக ஆண்டவரே இன்றைக்கே உங்களுடைய சத்தியம் ஒவ்வொரு விடுதலை ஆக்கட்டும். அப்பா, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஏற்ற காலத்துல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் உயர்த்தி கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, சமாதான சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் வேளையில எங்களுடைய சபையின் விலாசமும் எங்களுடைய சபையினுடைய ஃபோன் நம்பரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை யாருக்காவது சபைக்கு போக வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவர்களாய் இருந்தால் எங்களுடைய சபைக்கு வரும்படி உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் தேவ ஆலோசனையும் பெறும்படி இந்த நம்பருக்கு நீங்கள் அழைக்கும் போது நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.